நான் உண்மை அருமை. நாங்கள் சூப்பர் சவாலில் சேர்ந்து விட்டோம். பெரியது, சிறியது அல்லது நடுத்தரமான உணவா? சுவை good. ஆச்சரியம். அந்த பகுதிக்குள் என்ன உள்ளது? காண்கின்றதற்கு நன்றி. மைலி, சாபம் முயற்சி செய்து பாருங்கள். இதெல்லாம் என்ன சின்ன பக்கி? கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கு. பாருங்கள், இது ஒரு யோயோ. நகைச்சுவையாக இருக்கு. ஓ, இது என்னை மாதிரியே உள்ளது. ஏன் எனக்கு தான் சிறிய பகுதியா? இது வெறும் பெருசா தான் இருக்குது. ஆமா. ஏய், நான் முடித்து விட்டேன். இப்போது துப்பாக்கி கொடுக்க நேரம். ஓ, என்ன ஒரு பெரியது. எனக்கு கொஞ்சம் குளிராக இருக்கிறது. சரி, குவெண்டின், இப்போ நீ. என்னிடமெல்லாம் என்ன இருக்கிறது? ஒரு சாதாரண சுவை குமிழி. ஆனால் இது புரோக்கோலியா? உண்மையிலேயே ஓவரா? மொத்தத்திலேயே இப்படிப்பட்ட ஜவ்வை பழ வகையை யார் கண்டுபிடித்தார்கள்? ஆஹா, இதை பாருங்கள். கூரிய குச்சிகள். நான் இதை கோர்க்குச்சிகளைப் போல தின்ன முடியுமா? சரி, அதை முயற்சிக்கலாம். இப்போது இதை இப்படி தொங்கலாக்குவோம். அந்த முன்னரே செய்யலாம். குவெண்டின், உன்னை சரி செஞ்சிக்கோ. ஓ, இது அசிங்கமாக இருக்கு. ஆனா நான் அதை கையாள முடியும். கிட்டத்தட்ட முயற்சி செய்யலாம். சரி, கொஞ்சம் மேலும். இப்போது 100 வடிகள். அப்படி சிதறியது. அண்டே சோபி, அது வேடிக்கை இல்லை. வாவ், அது சீவு துளை. அமைப்புக்கு மிக பெரிது. இந்த த்ரில்லும் PVRக்கையும் எடுத்து பார்த்து எது மிகவும் எளிது? அது செங்குத்தாக கம்பியில் கொண்டதாகிறது. ஹாஹா. ஓ, இது பெரிய பபுள் கம சட்னி. அருகினருக்கு சிறந்தது மற்றும் மிக சுவையானது. நான் நிறுத்த முடியாது. ஓ, என் கனவு நனவாகிவிட்டது. சோஃபி, தயவு செய்து என்னுடன் பகிர்ந்து கொள்கிறாயா? ஆம். சரி, நீ ஏற்கனவே உன் பகுதியை முடிச்சிட்ட. நான் இங்கே முடிவில் இருக்கிறேன். குமிழிய ஊத வர நேரமாச்சு. பேராசை. அதை எடுத்துக்கொள். என் கை. ஐயோ, என்னிடம் ஒரு சிறிய நுடல்லா கண்டெய்னர் உள்ளது. மேலும் என்னிடம் ஒரு ஐரிஷ் பங்கு உள்ளது. ஆமாம் பெண்களே, வாஸ். என்னிடம் ஒரு பெரிய ஜார் நுடலா இருக்கு. அது எல்லாமே எனது. சோஃபி, உனக்கு அதிர்ச்சி. வாங்க தொடங்கிலே. ஓ, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. இப்போது நான் நூடல்லா ஐஸ் யுக்குரீம் செய்ய போகிறேன். பார்க்க எனக்கு ஒரு கட்டை உண்டு மற்றும் எனக்கு ஒரு ஃப்ரீசர் உள்ளது. மேலும் கூல். இது பாருங்கள். இப்போது நான் இந்த நுடல்லாவை லீக் செய்யலாம். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. வாரோம் மைலி, இப்போது உன் வாசம். ஓ வாவ், எனக்கு முழு ஜார் கிடைத்துள்ளது. மற்றும் பார்க்கலாம். ஓஹா, இன்பம். எனக்கு மிகவும் பிடித்தமாகிறது. ஆமாம், விரலால் சாப்பிடுவது நன்றாகும். ஆனால் ஒரு ஸ்பூனை பயன்படுத்தினால் அது மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஆமாம், நான் சொர்க்கத்தில் இருப்பது போல இருக்கிறேன். நான் சாப்பிடுகிறேன், நிக்க முடிவதே இல்லை. இன்னொரு கரண்டி. இன்னொரு. அப்பா, மிக அருமை. ஓ, எனக்கு தோணுகிறது நான் முடித்து விட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் கொஞ்சம் பால் எடுத்து அந்த ஜாரில் ஊற்ற போகிறேன். மூடி நலையுங்கள். அது வேற ஒரு விஷயம். இனி நமக்கு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் கிடைச்சது. அதுவே சரி. அத பாருங்கள். உச்சியில் கிரீம் கொண்ட என்னுடைய அழகான கண்ணாடியை பாருங்கள். மேலும் சிறுதுளிகள். கண்டிப்பாக. இப்போது நான் இதை ஒரு வாயிலால் விழுங்க முடியும். சரி, நூடெல்லா ஒரு கேன். இது ஒரு கனவு மாதிரி. உடனே அதனால் டோஸ்ட் முயற்சிக்க வேண்டும். கொஞ்சம் மேலும் தோறுக்கும். மிகவும் சுவையாக இருக்கிறது என்பதால் ஓரும்போல் இந்த சாண்ட்விச்களை நிறைய செய்ய விரும்புகிறேன். சரி, நான் அப்பத்தை மேசையில் வைக்கிறேன். நூடல்லாவை நேரடியாக ஜார்லிருந்து ஊற்றுகிறேன். ஓ, ஜித்னா ஜியாதா உத்தனா அச்சா. எவ்வளவு சிறப்பான விருந்து இருக்கும். வாயில் நீரூற்ற செய்யும் சாப்பாடு. ஆக இப்போது நம்முடைய சாண்ட்விச்சின் மேலே இன்னொரு முறை ரொட்டி போடுவோம். நான் அதை முயற்சி செய்யலாம். நீமன் ஐ ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? சரி,
சரி, உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுக்கே செய்யுங்கள். என்னை விட என்னிடம் என்ன இருக்கிறது? சுவையானதை கொண்ட ஒரு சிறிய ஊசி. என்னிடம் சராசரி அளவிலான ஒரு மூளை இருக்கிறது. மேலும் எனக்கு பெரியது ஒன்று உள்ளது. குவண்டின், இதை விட்டு விலகியிரு. அண்ணா, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உருக்களின் மேல் தோலை விட்டு துறந்து விடலாம். இந்த வழியில் முடிச்சு பொறிகள் எடுக்க எளிதாக இருக்கும். ஆம், இதுதான். நான் முதலாவேன். ஓ, என்ன அபூர்வமான இனிப்புகள்! மற்றும் இந்தது எத்தனை சுவையாக இருக்கிறது! நிஜமாவா? அதுதான் எல்லாம். ஓ டேய், நான் அழப்போகிறேன். சரி, சோவி, உன் பங்கை சாப்பிடு. சரி, மகிழ்ச்சியுடன். இங்கே வந்து சுவையாக இரு. அப்படி என்னை இது எவ்வளவோ நகைச்சுவையாக தோன்றுகிறது இல்லையா? இது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. இது ரொம்ப சுவையாக இருக்கு. மெய்லி, உன் முறை. ஓஹா, நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி! இன்னும் சுவையான மிட்டாய்கள் நிறைய. அவை அற்புதமாக இருக்கின்றன. நிறுத்த முடியவில்லை. மேலும் 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 மேலும். அருமையானது. நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிறீர்கள் ஏன்? ஓ, நீங்க இன்னும் முடியல. நான் முடிச்சாச்சு. அதனால நான் இனிமேல் சாப்பிட போறதில்ல. ஓகோ, ஒரு சிறிய பகுதி எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. இந்த டாகிஸ் சிப்ஸ் மிகுந்த காரமாக இருக்கின்றது. நான் நம்புகிறேன் தாங்கத்தக்கது. அதை செய்து பார்ப்போம். எவ்வளவு காரமாக இருக்கிறது! இதுவும் கூட. சரி நண்பர்களே, வாழ்த்துகள். நான் முடித்துக் கொண்டேன். மற்றும் ஒரு நடுத்தர பேக் மிக கோபமான சிப்புகளுடன் நான் கூடுதல் தீவிரமாக இருக்கும். இது PSHVT தாங்க முடியாதது. ஓ, இன்னொரு ஒன்று. சூடாக இருக்கு. அதனால் எனக்கு மூச்சு திணறிவிட்டது. என் காதுகளிலிருந்து மின்னல் வந்து கொண்டிருக்கின்றன. என் வாயினிலும் என் காதுகளிலும். நான் உன்னை காப்பாற்றப் போகிறேன். தீ வீழ்த்து வைக்கும் நீரால் அணைக்க வேண்டும். அப்படித்தான். ஜோதி மழிந்து விட்டது. சரி, நன்றி. ஆனால் எதுவும் அப்ப இது வெறும் பெரிய சிப்ஸ் பாக்கெட்டே. அவை மிகவும் காரமாக இருக்கின்றன. ஆமாம், அவை மிகவும் பெரியது. சரி, முக்கியமானது சுவாசிக்காததே. உதவி! அது மிகவும் எரிகிறது. என்னுள் அது போன்றது நெருப்பாக பளபளக்கும். சரி, கடைசிதான். சில கடிகாரம் ஏற்கனவே என் பின்னால் உள்ளது. நான் விட்டு கொடுக்க கூடாது. குடிகாரங்கள். ஓஹோ, நான் உண்மையிலேயே தீயை அணைத்து விட்டேனா? அது ஒரு கோக் தானா? ஆனால் அது எப்படி இவ்வளவு சின்னதாக இருக்கிறது? இது மொத்தத்துமே அர்த்தம் இல்ல. மற்றவர் விட என் அதிர்ஷ்டம் சிறந்தது. பெரிய பாட்டில சோடா. ஒரு நிமிடம். அடுத்து ஸ்மைலி, இங்க என்ன If it's fun சோடா பாட்டில சில எனக்கு தான். இந்த அதிர்ஷ்டத்திலேயே நம்ப முடியல. மைலி, இந்த கோக் பார்க்க காம்படிஷன் சிச்சுலிக்கு என்ன விரிச்சுவது என பார்ப்போம். இத்தனை சின்ன பாட்ல இது வேணும் ருசியானதா என்பதில் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். ஓ வாங்க, நான் அதை பிழிந்து எடுக்க முயற்சிக்கிறேன். ஆனால் அது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஓ மிகவும் ருசியானது. இது ஜெல்லி. நிச்சயமாக எனக்கு ஒரு சராசரி பாட்ல ஜெல்லி இருக்கிறது போல் தோன்றுகிறது. புறப்பட்டது. ஏன் இதில் இருந்து பிழியவில்லை? எப்போதாவது இது எளிதாக பிரயோகிக்க முடியாவிட்டால் ஸ்மார்ட்டாக நடக்கணும். ஓ ஆமாம். அன்று அதுவும் ரொம்ப சுவையாக உள்ளது. அது எல்லா முயற்சிக்கும் மதிப்பானது. இப்போது உன் வரிசை மைலி. சரி சரி, இதோ என்ன இருக்குது. ஓ புல்வெளியில் ஐசு தேவைப்படுகிறது. இவ்வளவு பலமா இருப்பதை தெரியாமல் இருந்தேன். வாவ். அரை வெளியே வாரு. ஆமாம், அது செயல்பட்டது. நாங்கள் சீராக இருக்கிறோம், கவலைப்படாதே.
பயங்கர வாங்கி சச்சினி ரொம்ப ருசியா இருக்குது தான் ஆமாம் ஆமாம் அது மிகவும் சிரிப்பானது. நீ அவள் முகத்தை பார்த்தியா? நல்லா பாரு. அந்த ஆன்மா பொட்டலத்தை வாங்கு. நானோ சராசரி ஒன்றை தான் மற்றவர்களை பெற்றிருக்கிறேன். விட எனக்கும் ரொம்ப சிறியதுதான். ஏன் அவர்? எனக்கு சிப்ஸ் விஷயத்துல ரொம்ப அதிர்ஷ்டமே இல்ல. சரி, நான் முயற்சிக்கலாம். இது ரொம்ப சுவையா இருக்கு. நான் அதை சாகசமாக காதலிக்கிறேன். எவ்வளவு நல்லது மற்றும் முறுக்கையானது. ஒரிஜினல் தான் சிறந்தது. ஓ ஹயா. இப்போது முடிந்து விட்டது. சிரிக்க மறுத்திடு. சிரிக்க ஒன்றுமில்லை. வாய்ப்பு கொடு மைலி. ஓ ஆமாம், என் சிப்புகளை சாப்பிட இதற்காக காத்திருக்க முடியவில்லை. நான் உண்மையில் அவற்றை சுவைக்க விரும்புகிறேன். மைலி எவ்வளவு பெரிய பைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். எவ்வளவு சிறியது. நாய்க்கு சொய்ஜன் நல்லாவே வேணும். அவ்வாழ்ச்சியின் தனியா சாப்பிட மாட்டா இல்லை. என்ன ஒரு ஸ்வைமிகு பொருள். சிப்போ நான் இனி சகிக்க முடியாதே. சிப்ஸ் கைப்பற்றியேன். அது என்ன? ஹே, எனது சிப்ஸை திரும்ப கொடு. கேவின், நீ முழுமையாக மதியின்மையா? அதை திருட எப்படி துணிந்தாய்? நான் இதற்கு ஒத்துக்கொள்ள சம்மதிக்கவில்லை. உடனே திருப்பிக் கொடு, அல்லது நீ அதை பற்றி வருந்துவாய். இந்த தொலைபேசிக்கு என்ன ஆகிவிட்டது? என்ன? கீழே சாஸ் இருக்கிறதா? நிஜமாவா? ஆம், பார்க்கலாம். பாரு, தூய்மை சானதே. மீஷோ உள்ள உடனடி குறைஃபை சீசான் தவறே இடல்ல. இது சாஸோட முயற்சிப்போம். ரொம்ப நல்லா இருக்குது. எமிலி என்ன எடுத்திருக்கு ஆல்பம்னு பார்த்தாலே என்ன? ஓ, என்ன ஒரு வீரர் பாக்கேஜ். சிப்ஸ்களை எடுக்க இதெல்லாம் ஏன் இவ்வளவு கடினம்? பரவாயில்லை, அதை பக்கத்துல வைக்கிறேன். இப்பொழுது நன்றாக உள்ளது. எவ்வளவோ ருசி. எனக்கு சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். மிகவும் நன்று. என்ன? நீங்கள் ரொம்ப விரைவில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். என்ன நடைபெறுகிறது? அது ஒரு என்ன? என் சிப்ஸ் எல்லாம் எங்கே? நண்பர்களே, நீங்கள் என் எல்லா அது நியாயமல்ல. ஓடிவிட வேண்டாம். நீ உங்கள் தண்டனை என்னிடம் உள்ளது. நிறுத்து. என் சீன்றை ஜீக்ஷன் கிரான் சிஸ்ரியோர்வமெண்டியா வான்சிசு என் ஸ்பரிதோன்று கிடைக்கல. பன்ஷீன்ஸ்டி ஒரு சுவையான பர்கர் உள்ளது. நான் ரொம்ப காட்சியா இருக்கிறேன். ஓ கெவின், நீங்க அதிர்ஷ்டசாலி. உண்மையில் அது ஒரு பர்கர். உறுதியாக சுவையான தண்ணீர் பழுத்த பர்கர். மணக்கிறது. என் அழகிய வை, என் சுவையான வை, மிகவும் மென்மையானது. ஏய் கெவின், கெவின், உள்ள என்ன இருக்கு பார்ப்போம். ஓ ஆமாம், என்ன வாங்கியிருக்கீங்க? ஓ வா கெவின், நீ இதை செய்ய முடியும். நீ இதை செய்ய முடியும். இன்னும் கொஞ்சம். என்ன அது? என்ன ஒரு கேன்ச்சி? என்ன? இது கனவா? அது ஒரு கனவுதான். நானும் தூக்கத்தில் பேசினேனா? பர்கரை உள்ளே என்னவென்று பார்க்கலாம். Aha, and so Richard Saintry Sprouse. As a story one should spring them. Adelaine the Sade Para Palapugra சுவைத்து பார்க்கிறேன். The சுவையாதர். எனக்கு எதுவும் தெரியலை. ஓ, எனது புதிய மூக்கு கண்ணாடியை எடுத்துக் கொள்கிறேன். என் ட்ரிங்க் ஜார்ஸ் தான் வழங்கிய. ஓ, ஸ்பாரிசரிக்கிறேன். படா இது மோ ஸ்டீவி. அது என் கண்களால் கூட பார்க்க முடியல. அதை நுனிதானியால் முயற்சிக்கலாம். சுவையா இருக்கு. சிம்பு வாம்ஸ்ரீஸ் இது ரசிக்க கூடமில்லை. மற்றவை என்ன? ஓ, சாப்பிடும் நேரம். அதில் கெட்சப்பை சேர்த்தால் மேலும் ருசியாக இருக்கும். அப்படித்தான். ஆமாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி, நீயே கவனிக்காது ஒரு துண்டை எடுங்க. ஓஸ், கையை கழற்று. நீ ஏற்கனவே உன் பார்கரை சாப்பிட்டாய். நான் கொஞ்சம் மஸ்டர்ட கூட சேர்த்துக் கொள்கிறேன். இது இன்னும் சிறப்பாக இருக்கும். மிலி, நான் உன்னால் இப்போது அழுந்தியுள்ளேன். இதை பெரு.
நீங்கள் ஒருபோதும் வேறொருவரின் உணவை எடுத்துக்கொள்ள நினைக்க மாட்டீர்கள். பாருங்கள், ஒதுங்குங்கள். முடிவாக நாம் இருவரும் மட்டுமே உருட்டு முட்டை உடன் இருக்கிறோம். முயற்சித்து பார்ப்போம். அற்புதம். 1 நிமிடத்திற்குள் அதை முழுவதும் சாப்பிடுவேன். எவ்வளவு கடுமம். எனக்கு பசிக்கே இல்ல. அரை வாவ், நான் தூண்டு புடந்து எல்லாவற்றையும் தனியாக சாப்பிட வேண்டியிருந்தது போல தோன்றுகிறது. ஆக நான் மிக மோசமாக உணர்கிறேன். வாவ், இது ஒரு சவால். பெரியது, நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால். குல். ஜில் ஒரு பெரிய ஹப்பா பப்பா பேக்கேஜ் வச்சிருக்கிறார். டைலரிடம் நடுத்தர பேக்கேஜ் உள்ளது. மோசமில்லை. ஆனால் நேற்று ஒரு சிறிய பாக்கெட் வைத்திருக்கிறார். உன்னோட தான் தொடங்க போகிறோம், ஏனெனில் உன்னிடம் மிகவும் சிறியது இருக்கிறது. ஆஃப் ஆஃப். சரி, நான் இங்கே உள்ள எல்லாவற்றையும் சாப்பிட போகிறேன். இது ருசியா இருக்குது. இது முற்றிலும் அற்புதமா இருக்குது. ஓ, சுவையா இருக்குது. அதுதான். இப்ப ஒரு பபிள் ஊதுவோம். வாவ், இதை பார்த்தீர்களா? டைலர், தொடருங்கள். டைலரின் பாக்கெட் கொஞ்சம் பெரியது, அதனால் அதிக கம் இருக்கிறது. அதை முயற்சி செய்து எப்படி தெரிகிறது என்று சொல்லுங்கள். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. நான் எல்லா கமையும் மென்றுவிட விரும்புகிறேன். ஓ ஆம், மிகவும் நல்லது. மன்னிக்கவும் ஜில், ஆனால் இன்று பகிர்ந்து கொள்ள திட்டமிடவில்லை. நான் இதையெல்லாம் எனக்காகவே சாப்பிட விரும்புகிறேன். இப்போது நான் ஒரு பபிள் ஊத தயாராக இருக்கிறேன். அதை பார்க்கிறாயா? சரி. அப்படியானால் என் நீளமான கூர்மையான ஊசியால் அதை பிசைந்து விட தயாராக இருக்கிறேன். அது வேடிக்கையாக இருக்கும். அதை பகிராமல் இருந்ததற்காக கிடைத்தது. இப்போ நான் என் பபிள் கம்னை முயற்சிக்க போகிறேன். இது மிகவும் பெரியது. எனக்கு 1 வருடத்திற்கு போதுமானது இருக்கும். நண்பர்களே, இது நீண்ட நேரம் ஆகும். ஜில் மிகவும் 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 நீண்ட நேரம் கம்னை சாப்பிட போகிறார். ஓ, நான் இதை என்றென்றும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். சரி, நீ என்ன தெரியும்? ஜில், உனக்கு உதவ நான் தயாராக இருக்கிறேன். நான் எனக்கு ஒரு துண்டு வெட்ட போகிறேன். யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆம், இது மிகவும் சுவையாக இருக்கும். அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ஜில்நெட் தனது பப்ளி திருடும் புத்திசாலித்தனமான திட்டம் செயல்படுவதை பற்றி அறிய இருக்கிறார் போல. ஓ வா, நிறுத்து. அது எனது. இப்போ நான் ஒரு பப்பல் ஊத விரும்புகிறேன். சரி, அப்படி என்றால் அதை பிளக்க போகிறேன். எனக்கும் ஒரு ஊசி இருக்கிறது, தெரியுமா? ஓ, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். வாவ், அதோ அழகாக இருந்தது. ஓ, இப்போ ஜில் முழுவதும் பவுல் கமல் இருக்கிறாரு. அது அருவருப்பாக இருக்கிறது, ஆனால் அது வேடிக்கையாக இருந்தது. நீ சரியாக சொன்ன. இந்த முறை M&M's. ஜில் ஏற்கனவே முயற்சிக்க ஆவலாக இருக்கிறார். வாங்க, அவளுக்கு எல்லாவற்றிலும் சிறிய பேக்கேஜ் தான். சரி, இதை பார்வையிடுவோம். நீங்கள் ஒரு கலைக்கட்டையை பார்க்க விரும்புகிறீர்களா? நான் ஒரு மிட்டாயை எரிந்து பிடிக்க முடியும். அது வேலை செய்தது. ஆஹா, வாவ், நான் ஒரு முழு கைப்பிடி மிட்டாயை சாப்பிட்டேன். அது மிகவும் சுவையாக இருந்தது. இப்போது மேசையில் உள்ள மீதியை சாப்பிட ஒரு ஸ்ட்ரா பயன்படுத்துவேன். அவைகள் மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஓ ஜில், நீ ஒரு வெற்றிட தூய்மை படகு போல இருக்கிறாய். காத்திரு, நீ டைலரின் M&M's சாப்பிட போனாய். அது நல்லது அல்ல. அவனுக்கு நடுத்தர அளவிலான ஒரு பக்கெட் காண்டி உள்ளது. அது அவனுக்கு நிறைய, ஆனால் அது அவனுக்கே. ஓ, நிறைய கிரிட்னஸ் வேறு ஒரு ஒன்றுமையாக இருந்தது. சரி, முடிஞ்சிடுச்சா? ஓ, ஸ்ட்ராபெரி. நேட், சீச்சரங்கி. நான் உண்மையிலேயே செய்யலாமா? சரி, எனக்கு முழு குளிர்பானம் நிறைந்த குளிர்பானம் இருக்கிறது. விசித்திரமாக இருக்கிறது. ஏன் அது சிந்தவில்லை? ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு தெரியும். கேண்டி பாட்டிலை எடுத்து விடலாம். ஓ வாங்க, ஸ்நேகிதிவில் பஞ்சது வல்லாம்பில் மிட்டாய்களும் கசியும். அம்பேரியா நேட்ஸ் நில்லி மிட்டாய்களையும் இழக்க போறாய். நீ நண்பர்கள் சாப்பிடுவதற்கு முன் நீ எல்லாவற்றையும் சாப்பிடுவது நல்லது. ஆனால் இவ்வளவு மிட்டாய்கள் உள்ளன. உங்களுக்கு எல்லோருக்கும் போதுமானது. வாங்க, சாப்பிடுங்கள். எல்லாவற்றையும் சேர்ந்து சாப்பிடுவது எப்போதும் அதிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஓ ஆம், அது சரி. சுவையாக இருக்கிறது. நாங்கள் விளையாட்டுகளை கூட விளையாட முடியாது. வாவ், இது ஒரு பெரிய யூனிகார்ன். அதுக்குள் M&M's இருக்கின்றன. வா நேட், உனக்கு மீண்டும் அதிர்ஷ்டம். ஆனால் ஜில் ஒரு நடுத்தர சாக்லேட் யூனிகார்ன் பெற்றார். மற்றவர்களை விட டைலருக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருந்தது. சிறிய யூனிகார்ன் மற்றும் ஃபாண்டா. அது நகைச்சுவையாக இருக்கிறது. சென்று முயற்சி செய் டைலர். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் முயற்சிக்கிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மற்றும் சுவையான சாக்லேட் உள்ளே.
நான் அவற்றையெல்லாம் என் வாயில் போட வேண்டும். ருசியாக இருக்கிறது. அது எல்லாம் மிகவும் நல்லது. எனக்கு மிகவும் பிடித்தது. ஓ, ஆனால் அது மிகவும் குறைவாக இருந்தது. ஜில் என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இல்லை, ஜில் தனது இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் வகையில்ல. அவள் அவற்றை அனைத்தையும் தானே சாப்பிட விரும்புகிறாள். வாருங்கள், கொம்பை ருசித்து உள்ளே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். சரி, அது விழவில்லை. ஆனால் உள்ள என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஏய், அது ஏன் வரவில்லை? சரி, அதற்காக நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன். வாவ், இந்த ஸ்ட்ராபெரிகள் பாருங்கள். அவை மிகவும் அழகாகவும் சுவையாகவும் இருக்கின்றன. ருசியாக இருக்கிறது. நான் சுவைக்கிறேன். ஓ, இனிமையா இருக்கு. எனக்கு ஸ்ட்ராபெரிகள் ரொம்ப பிடிக்கும். எம் எம். ஓ, மற்றும் நிச்சயமாக நான் இந்த ஸ்ட்ராபெரிகளோட சாக்லேட் சாப்பிட போறேன். ஆனால் முதல்ல ஸ்ட்ராபெரிகளை மலை போல வச்சு சாக்லேட்டை முழுவதும் ஊற்றி ஹேர் ட்ரையர் கொண்டு உருக்கணும். வாவ், அருமையான யோசனை. ஜில் அவள் ஹேர் ட்ரையர் கொண்டு சாக்லேட்டை உருக்க முடிவு செய்தாள். அது வேலை செய்தது. இப்போது அது மிகவும் சுவையாக உள்ளது. வாவ், இது மிகவும் சுவையாகவும் தோற்றத்தை விட சுவையாகவும் உள்ளது. சாக்லேட் பூசப்பட்ட ஸ்ட்ராபெரிகளை யார் விரும்ப மாட்டார்கள்? ஓ, இது என் சொர்க்கம் என்று நினைக்கிறேன். மிகவும் நல்லது. பாருங்கள், நான் அதை இப்போது பிடிக்கப் போகிறேன். தயார். வா ஜில், கடைசி ஸ்ட்ராபெரி. நாங்கள் நேர்பக்கம் திரும்புகிறோம். சரி, ஆம், நீ சரி. இப்போது என் முறை. ஹூரே! உள்ளே என்ன இருக்கிறது என்பதை விரைவில் பார்க்க விரும்புகிறேன். அதை முயற்சிப்போம். ஓ, சாக்லேட் மிகவும் கடினமாக இருக்கிறது. சரி, நான் யூனிகார்னை என் கையால் உடைக்கலாம். அடடா, வா! ஆமாம், இது வேலை செய்தது. தேன் மற்றும் M&M உள்ளே. இது அருமை. இந்த சேர்க்கையை நான் விரும்புகிறேன். அது அப்படியெல்லாம் ருசியாக இல்லை. முழு யூனிகார்னும் அதனால் நிரம்பி இருக்கிறது. ஓ நண்பர்களே, நானும் முயற்சி செய்ய விரும்புகிறேன். நேட் இந்த சுவையான உணவை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் கருத்துக்களில் எழுதுங்கள். இது அற்புதம். நான் இதுவரை இவ்வளவு சுவையான உணவை சாப்பிட்டதில்லை. நிறைய சாக்லேட் காண்டி மற்றும் தேனும் கூட இருக்கின்றன. வாவ், நான் உற்சாகமாக இருக்கிறேன். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். வாவ், ஆம், நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. இது இனிப்பு சொர்க்கம். சுவை. நான் சாப்பிடும் அளவுக்கு இன்னும் சாப்பிட வேண்டும். உன்னவர்கள் உன்னை பொறாமைப்படுகிறார்கள். அவர்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாயா? என்னிடம் சில மிட்டாய்கள் மட்டுமே உள்ளன. எனக்கு பயமா இருக்கு. எவ்வளவு சிறிய கோலா! அழகாக இருக்கிறது. ஜில் வைத்துள்ள நடுத்தர அளவிலான கோலாடின் இருக்கிறது. இதற்கு நாம் பழகி இருக்கிறோம் இல்லையா? ஆனால் நேட் தான் மீண்டும் அதிர்ஷ்டசாலி. ஒரு பெரிய கோலாடின். டைலர், நீதான் முதலி. நிச்சயமாக. சரி, இதை முயற்சிப்போம். முதல்ல இதை திறப்போம். இது மிகவும் சிறியது. நான் டினை திறக்க முடியவில்லை. சரி, இதை நசுக்குவோம் என நினைக்கிறேன். தயார். நான் ஸ்ட்ரா மூலம் கோலா குடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இது உண்மையில் வேலை செய்தது. அதுவே எல்லாமா? இது போதுமானதாக இல்லை. சரி, என்ன செய்கிறாய் டைலர்? இது என் முறை இப்போது. நான் அதை திறக்க முடியவில்லை. வா. ஓ, நான் அதை உடைத்து விட்டேன். அப்போ அதை கத்தியால் குத்துவோம். ஆம். ஓ இல்ல, முழு கோலாவும் டின்னில் இருந்து வெளியேறுகிறது. ஓ இல்ல, அதை எப்படி நிறுத்துவது? முழு கோலாவும் வெளியே போய்விட்டதா? உள்ளே ஏதேனும் எதுவும் இருக்கிறதா? ஓ, சில துளிகள். நான் என்ன செய்ய வேண்டும்? ஜில், நீ என்ன செய்கிறாய்? எனக்கு உன் குப்பை தேவையில்லை. சரி, எனக்கு இறுதியாக வாய்ப்பு கிடைத்தது. சரி, கவனமாக இருக்கலாம். ஓ, இது மிகவும் சுவையாகவும் புத்துணர்ச்சியூற்றுவதாகவும் இருக்கிறது. நேட், உனக்கு உதவ பசங்க தங்கள் ஸ்ட்ரா தயாராக வைத்திருக்கிறார்கள். சரி, எனக்கு உன் உதவி தேவையில்லை. வா, இங்கிருந்து போய்விடு. அப்போ அவன் பகிர விரும்பவில்லை என்றால் அவன் கோலாவில் சில மெண்டோஸ் போடுவோம். சரி, கோலா வெடிக்க போகிறது. நேட், நீ அதை உன் நண்பர்களுடன் பகிர்ந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது கோலா எல்லோருக்கும் மேலே சிந்த போகிறது. இப்போது ஒரு கோலா ஷவர். அது கூட சுவாரஸ்யமாக இருந்தது.
இப்பொழுது நேற்று முழுவதும் நனைந்து விட்டார். நான் சொல்வேன் இது உண்மையில் நகைச்சுவையாக இருக்கிறது. உனக்கு உன் ஷவர் பிடித்ததா? உங்களிடம் பப்ளிகம் இருக்கிறதே. பெட்டி ஒரு சிறிய பப்ளிகம் வைத்திருக்கிறாள். கவலைப்படாத. ஆனால் சாம் ஒரு பெரியதை பெறப்போகிறார். அரசே, நான் மாற்றுவதில் பிரச்சனை இல்லை. ஓ, எவ்வளவு இனிமையானது சாம். நன்றி. அதற்காக உன்னை முத்தமிடுகிறேன். இது மிகவும் அழகான செயல். ஓ, இதை முயற்சிப்போம். ஒரு நிமிஷம். குற்றிடம் பெரிய பீஸ்கம் இருக்கிறது. அது மட்டுமல்ல. பெட்டி, நிச்சயமாக நான் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். என்ன? ஏன் அப்படி சொல்கிறாய்? இப்போது அவள் அவனை நோக்கி தன்னை எரிகிறாள். ஓ, நீ எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்க தயாரா? ஓ, இது மிகவும் குளிர்ச்சியானது. நன்றி. ஒருவேளை நான் பெட்டிக்கு ஆச்சரியம் அளிக்கலாம். சுவைக்கும் கோம்பு முயற்சிப்போம். இப்போது என் அன்பான பெட்டிக்காக ஒரு வாலண்டைன்ஸ் கம் ஊதுவோம். பாருங்கள், நான் உங்களுக்காக இதை செய்தேன். வாவ், யாரும் இதுவரை எனக்காக இப்படி செய்யவில்லை. நன்றி சாம். இதை பரிசோதிப்போம். அடடே, சாம் பெட்டியை என்னிடமிருந்து பறிக்க முயற்சிக்கிறான். ஓ நண்பர்களே, இது எனது முறை. கம்மை முயற்சிக்க ஒரு துண்டு எடுத்துக்கொள்வோம். மிகவும் சுவையாக இருக்கிறது. பப்ளை ஊதி பார்க்கலாம். வாவ், இந்த வடிவங்களை பாருங்கள். அட, அது நானா? ஆம், உங்களுக்கு பிடித்ததா? அப்படியா? இப்போது என் முறை. நண்பர்களே, கொஞ்சம் பப்ளிகமும் சாப்பிடுவோம். ஓ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது மிகவும் குளிர். இந்த பெரிய ரோல் முழுவதையும் சாப்பிட முடியும், அதையும் கவனிக்காம. ஓ ஆம், இப்போது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய பப்ளை நீங்க பார்க்க போகிறீர்கள். ஓஹோ, குட். இது மிகவும் பெரியதாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். நிறுத்து. முழு வீடும் ஏற்கனவே ஒரு பந்தாக உள்ளது. அது மிகவும் அதிகம். நீ நிறுத்த வேண்டும். அப்பா, அனைவரும் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். நாங்கள் ஏற்கனவே புறப்பட்டு செல்கிறோம் நண்பர்களே. மற்றும் ஓப்ஸ், அது வெடித்து விட்டது. வாவ், வெடிப்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அது முழு பகுதியையும் நசுக்கியது. கைஸ், நீங்கள் சரி இருக்கிறீர்களா? நாங்கள் சரி இருக்கிறோம். ஹூரே! காத்திருங்கள், சுற்றியுள்ள அனைத்தும் சரியாக இல்லை. ஐயோ, அப்படியே ஒட்டிக்கிட்டேன். அப்படின்னா கூட்டுங்க. அவனுக்கு என்ன பிரச்சனை? ஓ இல்ல, என்ன ஒரு பிசாசு? ஓ நண்பர்களே, பயப்பட வேண்டாம். அது ஒரு பிசாசு அல்ல, அது கூட்டான். அவன் முழுவதும் பபுள் கம்மில் மூழ்கி இருக்கிறான். இந்த முறை உங்களுக்கு பின் மாம்பழ கரடிகள் இருக்கின்றன. சாம் மிக பெரியதை வைத்திருக்கிறார். பெட்டி நடுத்தர அளவிலானதை வைத்திருக்கிறார். அது மிகவும் வேடிக்கையாக குலுக்குகிறது. சரி, பெட்டிக்கு அனைவரையும் முத்தமிடும் ஒரு வேடிக்கையான கரடி இருக்கிறது. ஆனால் குர்ட்டுக்கு சிறிய மாம்பழம் உள்ளது. அதை பற்றி அவர் மிகவும் மகிழ்ச்சியாக தெரியவில்லை. இப்ப என் கரடி கூட சபையாகிச்சு. சரி, நாங்க அதை அப்படியே சாப்பிடுறேன். அது ரொம்ப சுவையா இருந்தது. பெட்டி, நீ என்ன பண்ற? அருமை. இங்கே எல்லாம் எளிது. எனக்கு மாம்பழ கரடி மற்றும் கூர்மையான குச்சிகள் உள்ளன. நாங்கள் கூர்மையான குச்சிகளை கரடியில் நுழைக்கிறோம். பாருங்கள், எனக்கு ஒரு குளிர் எலுமிச்சை கரடி உள்ளது. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் முயற்சிப்போம். மிகவும் நல்லது. உண்மையில் இனிப்பு மற்றும் சுவையானது. என் புதிய ஸ்டைல் எப்படி இருக்கிறது பெட்டி? ஓ குட், இது குளிர்ச்சியாக இருக்கிறது. சாம், இப்போது உன் முறை. சாம், அவள் என்னை கவனிக்க வைப்பேன். அந்த கரடியை சுட போகிறேன். சாம், நகராதே. தவறுதலாக உன்னை தாக்கி விடலாம். நேராக கரடியை தாக்கினேன். ஆமாம், நான் மிகவும் துல்லியமாக இருக்கிறேன். பெட்டி கண்டிப்பாக ஆச்சரியப்படுவாள். குட், நீ என்ன பண்ண? நீ பைத்தியம் பிடிச்சிட்டியா? நீ கரடியின் தலை அழிச்சிட்ட? இது ஒரு நல்ல விஷயம் அல்ல. இதுக்காக நீ இப்ப விலை கூட செலுத்த வேண்டியிருக்கும். என்ன என்ன? அது காயமாயிடுச்சு. அதுவும் தலையில்லாமல் கரடியை காயப்படுத்துகிறது. உனக்கு இன்னொரு குண்டு வேண்டுமா? என் ஏழை மார்மலேட் கரடி, உன்னை சுவைக்க கூட முடியவில்லை. நான் என் வாழ்நாளில் உன்னை நினைத்து வருந்துவேன். ஆனால் நான் உன்னை முயற்சி செய்யலாம். நீ மிகவும் சுவையாக இருக்கிறாய்.
சாம் சிறிய சுபா சப்ஸ் பெற்றார் மற்றும் குட் ஒரு சராசரி ஒன்றை பெற்றுள்ளார். ஆனால் பெட்டியின் சுபா சப்ஸ் எங்கே மற்றும் பெட்டி தானே எங்கே? ஓ, இங்கேதான். அவளிடம் பெரிய சுபா சப்ஸ் உள்ளது. பெட்டி இங்கே இருக்கிறாள். நாம் தொடங்கலாம். ஓ, எனக்கு தோன்றுகிறது குட் எங்களை இல்லாமல் தொடங்க முடிவு செய்தார். அவர் சிக்கிக் கொண்டார். ஓ ஓ சரி சாம், நம்முடைய நண்பருக்கு உதவுவோம். இழுக்கிறேன் இழுக்கிறேன் இழுக்கிறேன். கொஞ்சம் கூடுதலாக. அது வேலை செய்தது. ஓப்ஸ் சாம், நீ சரியா? ஓ, நாங்கள் செய்தோம். நல்லது, நான் இங்கே இருக்கிறேன். இதோ உன் சுபா சப்ஸ் கர்ட். ஓ இல்ல, இப்போது இது முடியில் மூடப்பட்டுள்ளது. நான் அதை சாப்பிட மாட்டேன். என்னை அமைதியாக்காதே. உந்தை முயற்சி செய்யலாம். இல்ல, எனக்கு அது வேண்டாம். நன்றி. சரி, அது இன்னும் எனக்கே. ஓ, என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் நண்பர்களே. என் சுபா சப்ஸை உடைக்க முயற்சிக்கிறேன் மற்றும் மிகப்பெரிய சுபா சப்ஸுக்காக மிகப்பெரிய சுத்தியை எடுத்துக்கொள்வோம். இது கனமாக இருக்கிறது. கவனமாக இருங்கள். ஏன் என்ன செய்கிறாய்? இப்போ இந்த சுபா சப்ஸை உடைக்க போகிறேன். ஆஹா, ஓப்ஸ், மன்னிக்கவும் நண்பர்களே. நான் அடிக்கணும். ஆம், நான் செய்து விட்டேன். இன்னும் சில. அருமை, இது வேலை செய்கிறது. ஏன் யாரும் இதை பற்றி உற்சாகமாக இல்லை? வாவ், எவ்வளவு கிராமல். அதை பாருங்கள். ஓ, ஒரு சுவை அனுபவியுங்கள் நண்பர்களே. பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த முறை உங்களிடம் கோக் இருக்கிறது நண்பர்களே, மற்றும் கோட்டின் அளவு பாருங்கள். இது மிகவும் சிறியது. பெட்டிக்கு ஒரு சராசரி ஒன்று உள்ளது, ஆனால் கோட்டை பாருங்கள். என்ன என்ன நான் இந்த பெரிய கோகா கோலாவை வச்சிருக்கும் போது நீ இன்னும் அவனுடன் காதல் பேசுறையா? ஓ, பழி வாங்கும் நேரம் வந்துவிட்டது. இந்த கோக் எடுத்துக்கொள்வோம். ஓ, நான் கவனிக்கப்பட்டேன். ஏய், அங்கே பாருங்கள். அருமை. இப்போது அவர்கள் பார்க்கவில்லை என்றால் அவனுடைய கோக்கில் சில மெண்டோஸ் போடலாம். நீங்கள் அதை பார்த்தீர்களா? ஓ, அது பறந்து விட்டதோ? சரி சரி, இது ஏன் முறை? அது என்ன? ஓ, அது எப்படி நடந்தது? ஓ, எனக்கு தெரியவில்லை அசீசாம், ஆனால் உனக்கு உதவுகிறேன். உண்மையிலேயா? இன்னும் அப்படி என்றால் நான் பெட்டியை ஏமாற்றினால் என்ன? நான் அவளுடைய கோலாவில் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். நீ என் கோக் முயற்சி செய்யலாம். நீ உன்னுடைய முயற்சி கூட செய்யவில்லை. மிக்க நன்றி. ஓ இல்லை, இது மிகவும் உப்பாக இருக்கிறது. அது என்ன சாம்? என் மேக்கப் கிடந்து விட்டது. எனக்கு உதவுவதை நிறுத்து. கர்ட், நீ எப்படி இருக்கிற? ஓ, உன்னிட்ட ஒரு துருவி இருக்குதா? ஆம், நான் என் கோக்கில் ஒரு துளை செய்ய முடிவு செய்தேன். அதனால் அதை சுவைக்க எளிதாக இருக்கும். அதை பார்க்கிறாயா பெட்டி? நான் மிகவும் திறமையானவன். அது ஒரு குளிர்ச்சியான யோசனை. ஆனால் காத்திரு, உன் கோக் சரியில்லை. ஓ இல்லை, நாங்கள் உன் கோக் மூலம் கழுவப்பட்டோம். கோட் ஆஃப், நான் முழுவதும் நனைந்து விட்டேன். நீங்கள் எல்லாம் கொடூரமானவர்கள். ஓ, முடியாது. இது ஒரு சிவப்பு மிளகாய். என்ன ஒரு பயம். இது மிகவும் காரமாக இருக்கிறது. குட் சிறிய மிளகாயை வைத்திருப்பதால் முதலில் தொடங்க முடிவு செய்தார். ஓ, என்ன ஒரு வீரன் நீ குட். அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு அது அவ்வளவாக பிடிக்கவில்லை. உஃப், ஓ, அது புகைதான். சரி, அது அவ்வளவு பயமில்லை. அடுத்தவர் யார்? சாம், வாருங்கள். சரி, என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். பாலை மிக்சருக்குள் ஊற்றி மிளகாய் சேர்க்கவும். இப்போது அதையெல்லாம் அடிக்கவும். மிளகாயுடன் பால் குலுக்கி தயாராக உள்ளது. இது பால் சேர்க்கப்பட்டதால் குறைவாக இருக்க வேண்டும், ஆனால் இது இன்னும் மிகவும் காரமாக உள்ளது. ஓ, நான் சீராக இருக்கிறேன். அது சக்தி வாய்ந்தது. ஆனால் இப்போது என் முறை. எனக்கு பெரிய சிவப்பு மிளகாய் இருக்கிறது நண்பர்களே. நான் மிகவும் பயப்படுகிறேன். கவலைப்படாதே, நான் இல்லை, உனக்கு உதவுவேன். ஓ நண்பர்களே, நீங்கள் என் வீரர்கள் இந்த சிவப்பு மிளகாயை சாப்பிட இவ்வளவு நேரமா? உண்மையிலேயே? ஓ நன்றி, என் நலனுக்காக.
ஓ வாவ், அவர்கள் மிளகாய் குறித்து விரைவில் சண்டையிடப் போகிறார்கள். இதோ பாருங்கள், இப்போது அவர்கள் அதை முழுவதும் சாப்பிடுகிறார்கள். ஓ, நீங்கள் மிகவும் சிறந்தவர்கள் நண்பர்களே. நீங்கள் என் ஹாத்திற்காக முழு சிவப்பு மிளகாயை சாப்பிட்டீர்கள். உங்களை என்னுடன் வைத்திருப்பது மிகச் சிறந்தது. நான் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நீங்கள் என் ஹீரோக்கள். மிக்க நன்றி. ஓ இல்லை, என்ன பிரச்சனை? காத்திரு, சொல்லுங்கள். ஓஹோ, பெட்டிதானே சிவப்பு மிளகாய் சாப்பிட்டிருந்தால் ஏற்பட்டிருக்கும் அளவுக்கு மோசமாக காயமடைந்தார். உங்கள் பசங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம். வாவ், என்ன ஒரு குழந்தை. ஓ ஓ வாவ், சரி, எனக்கு இங்கே ஒரு பெரிய அளவு கிடைத்துள்ளது. வாவ் வாவ், என்ன ஒரு பெரியது. சூப்பர். ட்ரேசி, உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை போல. ஓ, நீங்கள் அனைவரும் என்ன ஒரு சுவாரஸ்யமான ஒன்று. கவர் எடுக்கலாம். முயற்சிக்க நேரம். அருமையாக இருக்கிறது. ஓ, இருங்கள், உள்ள என்ன இருக்கிறது? இன்னொரு சிறிய ஒன்று இருக்கிறது, ஆனால் இது மயிர் கொண்டது. அதை பாருங்கள். ஓ, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். இதோ உங்களுடைய வீடு. இது அற்புதமாக இல்லையா? உங்களுக்கு பிடிக்கிறதா? அருமை. வாவ், என்ன ஒரு அழகுத்தனம். வாவ், ஓ, இது நகைச்சுவையாக இருக்கிறது. இப்போது என் முறை. கவரை அகற்றுவோம். ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஓ, என்ன? என்னுடைய உள்ளே இன்னொரு லூலு இருக்கிறதா? அதை உடைக்கட்டும். ஏ ஓ, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். எல்லா சாக்லேட்டையும் வெளியே எடுக்கிறேன். இது தயாராக உள்ளது. சில சாக்லேட் துண்டுகளை பிளாஸ்டர்களால் எடுக்க வேண்டும். அப்படித்தான். ஓ, நீ எவ்வளவு அழகா இருக்க. இப்போ அதை என் பையில வைக்கலாம். வாவ், சரி. வாவ், ரோம் கிளாக் இருக்குது. சரி, உனக்கு சாக்லேட் வேணுமா? இது ருசியாக இருக்கிறது. ஜெனிபர், இது உன் முறை. சரி, ஆம். இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ரேப்பரை எடுக்கிறேன். வாவ், சுவையாக இருக்கிறது. வாவ், இதை பாருங்கள். இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. மிக இனிமையானது. நான் நினைக்கிறேன் இதற்கு ஒரு படுக்கை கொடுக்க வேண்டும். பாம் பாம் பாம். என்ன உள்ளே இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், ஓ, வாவ் வாவ். பெண்களே, பாருங்கள். வாவ், என்ன ஒரு அழகி. ஓ, நீ அதை அணைத்துக் கொள்ளவே விரும்புகிறாய். அடடா, ஐயோ, அவன் என்னை கடித்தான். நீங்க ஒடியாக இருக்கீங்களா? அவன் என் லூலுவை சாப்பிட்டான். ஓ, ஆனால் என்னை சாப்பிடாதீர்கள். தயவு செய்து ஓடுங்கள் பெண்களே, ஓடுங்கள். ஆஹா, ஓ, இல்லை. இது மிகவும் மிகவும் சிறிய பாட்டில். ஹோம், நன்றாக. எனக்கு நடுத்தர அளவிலான பாட்டில் கிடைத்தது. குழு, ஓஹா, இது எல்லாம் எனக்கு சுவையாக இருக்கிறது. கைகள் வைக்காதீர்கள் பெண்களே. தொடங்குவோம். சரி, இதை முயற்சிப்போம். பிழிந்து வெளியேற்றுகிறேன். அது ருசியாக இருக்கிறது. அருமையானது. இது மிகவும் சிறிய அளவு என்பதுதான் துரதிர்ஷ்டவசம். சரி, நான் முடித்து விட்டேன். இது உன் முறை, ஸ்ட்ரேசி. சரி சரி, அதை பிழிஞ்சு எடு. வா. அதற்கு எனக்கு போதுமான வலிமை இல்லை என்று நினைக்கிறேன். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. மன்னிக்கவும் ரெபெக்கா, உன் ஸ்க்ரஞ்சை நான் எடுக்கிறேன்.
அதுதான். ஆனால் எனக்கு இன்னும் சில தேவை. என்ன நடக்கிறது? அதுதான், நான் முடித்து விட்டேன். நாங்கள் ரப்பர் பேண்டுகளை பாட்டிலில் போடுகிறோம். இது எனக்கு ஜெல்லியை முழுவதும் பிழிய உதவும். ஓ, காத்திரு, பாரு, இது வேலை செய்தது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது! அற்புதம்! மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆஹா, நான் நிறுத்த முடியவில்லை. என்னை விடு, நீ என் முடி அலங்காரத்தை கெடுக்கிறாய். எனவே இந்த பாட்டில் எனது. ஐயோ, அது உன்னுடையதில்லை. அப்போ இந்த ஜெல்லியை நான் முயற்சிக்கிறேன். ஓ, பிழிறது பிரம்சமாக இருக்கு. என்ன பண்ணணும்? ஓ, சப், இங்க ஒரு பிடி வெடிப்பு பண்ணலாம். இது வேடிக்கையாக இருக்கும். சரி, டைமர். மழை. ஓ, இல்ல. வாவ், இது வேலை செய்தது. வாவ், இது மிகவும் சுவையாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. சூப்பர். ஓ, இல்லை, குறைந்தபட்சம் எனக்கு ஒரு சிறிய ஜார் கிடைத்தது. நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஓ, இல்லை. அரசே, என்ன காத்திருக்கிறது எனக்கு இங்கே? ஏன் ரெபெக்கா நம்மள மிகவும் அதிர்ஷ்டம் இல்லாதவள்? ஏன் நான்? உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல போல் இருக்கிறது. எனக்கு கூட இருக்காது. சரி, இதை முயற்சிப்போம். ஓ, இல்லை. அந்த புளிப்பு மிட்டாய் என் முகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஓ, இல்லை. உஃப் உஃப். உஃப், அதை நிறுத்த முடியவில்லை. உஃப். சரி, கடைசியாக சிரிக்கிறேன். இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. என்னது? அது வளவாக பிஸியாக இல்ல. உன் மிட்டாயை சாப்பிட ஆரம்பி. ஓ, ஆம், இது என் முறை. இதை முயற்சி செய்வோம். அடிக்கடி புளிப்பு, ஆனால் இதை ஒரே நேரத்தில் செய்வேன். அதனால் இது எளிதாக இருக்கும். ஓ, எனக்கு இப்போதே தண்ணீர் வேண்டும். ஓ, யாராவது எனக்கு தண்ணீர் கொடுங்கள். சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இதோ, இதை எடுத்துக்கொள். நன்றி. அது நல்லது. காத்திரு. நம்முடைய காண்டியை தண்ணீருடன் கலக்குவோம். இது உதவும் என்று நம்புகிறேன். அதை நாம் குடிக்கப் போகிறோம். இருக்கும் என்று நம்புவோம். ஓ, இல்லை. பெண்ணே, நீயும் இரட்டிப்பாகவே பார்க்கிறாயா? சரிதானே? நான் உணர்விழந்து போகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ, இல்ல, பதற்றப்படாத. நான் உனக்கு இப்போதே உதவுகிறேன். அப்படியா? நீங்கள் அனைவரும் தயாரா? சரி, 3, 2, 1. ஓ, இல்லை, நான் சரியாக இருக்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு அப்படி செய்யாதீர்கள். ஓ, மன்னிக்கவும், நான் உதவ விரும்பினேன். சரி, இப்போது என் முறை. நான் ரொம்ப பயப்படுறேன் பெண்களே. இந்த மிட்டாய்கள் பயங்கரமாக இருக்கின்றன. ஓ, இல்லை. ரெபெக்கா, நீ எங்க இருக்கிறாய்? நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் இதை செய்ய முடியாது. இல்ல, நாங்கள் உனக்கு உதவ போகிறோம். உன் வாயை திற. நிலுத்துங்கள். அப்படியே. இன்னும் சில. காத்திருங்கள். இது கடைசி. வாழ்த்துக்கள். ஓ, ஏன் நான்? அப்பா, இது தொடங்குகிறது. ஓ, எல்லை. எனக்கு கண்ணாடி தேவை. எனக்கும். கவனமாக இரு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. உன்னை மூடிவிடலாம். இதோ, ஹாஹா, எனக்கு ஒரு ஹை ஃபைவ் கொடு. கூல். ஆஹா, இது எனது பாட்டிலா. இது மிகவும் சிறியது. மற்றும் எனக்கு இதை விட பெரிய பாட்டில் எனக்கு ஒன்று உள்ளது. தேவையானது இதுதான். உன்னிடம் என்ன இருக்கிறதுன்னு உன்னால் தெரிகிறதா? வாவ், ஆமா, உங்களை எல்லாம் விட என்னிடம் மிகப்பெரிய பாட்டில் இருக்கிறது. எவ்வளவு அற்புதம். நான் பல ஆண்டுகளுக்கு நிரப்பிக்கொள். கிம்,
நீதான் அதிர்ஷ்ட கெட்டவன்னு சொல்லலாம். முதலில் உன்னுடையவற்றை நாம் சோதிக்கலாம். சரி, பாட்டிலை திறப்போம். இது சிறியதாக இருந்தாலும் உள்ளே இருக்கிறதை மிகவும் ருசியானதாகவே இருக்கிறது. இது ஸ்கிடில்ஸ் மற்றும் டேன் ஜெல்லி. இதுவென்பதை நிச்சயமாக ருசிக்கலாம். இது மிகவும் சுவை. ஓ ஆம், ஓ அடித்தளத்தில் இன்னும் சில எஞ்சி உள்ளன. நான் என்ன செய்யணும்? நான் அதை எப்படி பெறுவேன்? காத்துரு, என் நாக்கு அது சிக்கியது. கூவெண்டின் உதவி செய். என்ன செய்ய இதடியா எனக்கு தெரியும். இதை வெட்டி விடுவோம். என் தெரிகிறவதை வெட்டாதீர்கள். இல்லை, நான் அதை செய்தேன். நன்றி. சரி, இப்ப நான் இந்த பெரிய ஸ்கிட்ல ஜெலிய திணிக்க நேரம். இது ரொம்ப சுவையா இருக்குது. ஓ ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ருசியாய் உள்ளது. சரி, இன்னும் கசக்க போறோம். ஓ, நமக்கு ஆரஞ்சும் மஞ்சளும் கிடைச்சிடுச்சு. வாங்க, பச்சை வெளியில் வரல. வாங்க, நான் அதை சுருக்க முடியல. அதை திறக்கலாம். நான் செய்து விட்டேன். இப்போது நான் அதை என் கைகளால் எடுத்துக்கொள்ளலாம். இருங்கள். என்ன? என் கை அது சிக்கியது. பெண்கள், என்னை உதவுங்கள் தயவு செய்து. சரி அட, சரி, அது தொடரு. சரி. இது சிறிது பிழுது பார்த்துடலாம். நான் நினைச்சதையால் இது எளிதல்ல. 1 2 1 உல்டிமா, எனக்கு வேற ஒரு இங்கே திட்டம் வேண்டும். ஒரு மிக்க புத்திசாலித்தனமான யோசனை இருக்கிறது. நான் பாட்டில் மீது நிறைய ரப்பர் பேண்ட்களை இடலாம். ரப்பர் பேண்ட்கள் பாட்டிலை அழுத்தி செய்து எல்லா இனிப்புகளும் என்னுள் நேரா பிழிந்து கிடக்கின்றன. எனக்கு அவற்றை ரொம்ப அதிகமாவே வேண்டும். இது வேலை செய்கிறது. ஸ்கிடில்ஸ் ஏற்கனவே வெளியே வர ஆரம்பமாய்விட்டது. இது மிகவும் ருசியா இருக்கின்றது. ஓயே, அடடே, ருசியானது. இன்னும் தானியங்கள் இருக்கின்றனவா? வணக்கம். அவைகள் வெளிவரவில்லை. என்ன செய்வது? நண்பர்களே, எனக்கு தெரியவில்லை. அப்போது சரி, எனக்கு வேற ஒரு யோசனை கிடைச்சது. இப்போது நான் இந்த பார்ட்டிலை வெட்ட போறேன். பாருங்க, அது வேலை செய்தது. ஏய், இப்போது நான் அதை பிடித்துக்கொண்டு சுவை உங்களைப் போடலாம். போல என்னையும் உதவ முடியுமா? மிகவும் சரி. ஓ நன்றி. என் கைகளில் சில ஸ்கிட்டில்ஸ் இருக்கிறது இப்போது. ஆனால் இது வேலை செய்தது. மிகவும் நன்றி ஜீனா. நீங்களும் உங்களின் மதிய உணவை சாப்பிடலாம். ஆமாம், நீ சொல்வது சரி. இது மிகவும் ருசியானது. நிறுத்த முடியல. ஓ ஆம், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்க சுவையா உள்ளது. நான் முடிச்சிட்டேன். எது இது? கிம்பர்லி பருமளவு பெரிய கேக்கை வைத்திருக்கிறார். ஆனால் எனது மிகவும் சிறியது. ஏனெனில் இது எனக்கு போதவில்லை. ஏவெனில் டீனாவுக்கும் பெரிய கேக்கே இருக்கிறது. என்ன அழகான கேக். மத்த எல்லாத்திலும் நான் மிகப்பெரிய கேக் வச்சுள்ள. ஏன் கடவுளே, நான் தான் இதுவரை இத்தனை பெரிய கேக்குகளை சாப்பிடல. இது எனது. ஆனா குவெண்டினை பாருங்க, இது ரோம் சாப்பிட்டது. சரி, இது ரோஸ் அப்படியது. ஆனாலும் நான் இதை சாப்பிட முடியும். பெரிய சாப்பிடுகிறீர்கள். ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட கிரீம் ருசியானது. ஆனால் அங்கே ஒரு மெழுகுவர்த்தி உள்ளது. நான் ஒரு கோரிக்கை செய்ய முடியும். அடுத்த முறை பெரியதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். ஊதலா. ஐயோ, என் கேக். ஏன் என்னை சிரிக்கிறீர்கள்? டினா, உன்னோட வரிசை. ஆமாம், குவெண்ட், இது எனது வரிசை. இல்லை, நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். குவெண்டின், நிறுத்து நிறுத்து. நான் எப்போதும் நிறைய இனிப்புகள் மற்றும் பொம்மைகள் செய்கிறேன். மிகவும் பேராசை. நல்லாகத்தான் யோசனை கிடைச்சது. குட்டி கேலி ஒன்றுக்கு மெழுகுவர்த்திக்கு பதிலாக டினாவுக்கு ஒரு உடையம் வைப்பேன். என்ன ஆகும் பார்ப்போம். அவ்வுடையம் எப்படி தனியும்? பாருங்கள். ஓ, என்ன என்ன நடந்தது? ஏன் நான் கேக்கில் மூடப்பட்டிருக்கிறேன்? பாருங்க, அதற்கே சிரிப்பாக இருக்கிறது. ஆம், லண்டன், எனக்கு என்ன கேக் நம்ம ருசியது. நான் அதை நேசிக்கிறேன். என்ன சுவை. சரி கிம்பர்லி, இது நிச்சயம் உன் நேரம். இந்த பெரும் அற்புதமான மற்றும் ருசியான கேக் உண்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. ஆனால் நானும் ஒரு விருப்பம் கேட்க வேண்டும். ஆமாம், அது நிசபமாக நடக்கட்டும் என நிறைவழிக்கிறேன். ஆனால் இப்போது இந்த அழகான மற்றும் சுவையான கேக் சாப்பிட விரும்புகிறேன். மிக சிறப்பு. ஆம், இந்த முதல் துண்டு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. அந்த என்ன நடக்கிறது? ஏன் என் கேக் குறைந்து கொண்டிருக்கிறது? ஏய் ஜான் க்ரூ, அது என் கேக். கைஸ், என்ன செய்கிறேன்?
ஓஹோ டினா நம்மளை கண்டுபிடித்து விட்டார். நிறுத்து. இப்போது உன்னை பற்றி கோபமா இருக்கிறேன். பரவாயில்ல. சரி, நான் ராஜா தான் உண்ணலாம். ஓ எவ்வளவு குளிர். இது ஸ்ட்ராபெர்ரிகள் சூப்பர் கலவை. ஆஹா, எனக்கு புத்திசாலி. சின்னதா? ஏன் இது இவ்வளவு சின்னது? ஓ மற்றும் நான் மிகவும் பெரியவன். ஸ்ட்ராபெர்ரி. மிகப்பெரிய பிடிப்பேன் கிரீம். என் ஆசை ஒன்று நிறைவேறிவிட்டது. நான் மிகப்பெரிய கனவினை பெற்றேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் பாருங்கள் டினாவை, அவள் தோல்வியாளி. அடடா, எனக்கு சிறிய பகுதி தான் கிடைத்திருக்கலாம். ஆனால் இது இன்னும் சுவையானதாகவே இருக்கிறது. அப்போ இது வச்சு என் பண்ணலாம். வாய் முழுவதும் வழங்கல் கிரீம். ஓ, எவ்வளவு ரொம்ப சுவையாக இருக்கிறது. இப்போ முடிஞ்சது. என்னுடைய வழி. அதை முயற்சி பண்ணலாம். ஸ்ட்ராபெரிகளில் தொடங்குவோம். ஆனால் நிமிடம், நான் முதலில் ஸ்ட்ராபெரிகளை கிரீமுடன் ஒன்றிணைத்து கொப்பளத்தில் வைக்கலாம். சிறிய தகவல். ஆனா யம்மி. இப்போது எனக்கு தோன்றியது ஸ்ட்ராபெரிக்கு சுருண்டு கிரீமில் இட்டு விடுங்கள். அப்படியே எல்லாத்தையும் கலக்கத்தில் சேர்க்கலாம். ஒரு கரண்டியால். இப்போது எனக்கு ஸ்ட்ராபெர்ரி கிரீம் கிடைக்கிறது. சுவையாக இருக்கிறது. என்ன ஒரு அற்புதமான யோசனை. இப்போது நான் கொஞ்சம் டோஸ்ட் சாப்பிட போகிறேன். இதோ ஒரு டோஸ்டர் மற்றும் ரொட்டி துண்டு. ஜவி ஆர் கியூடார ஜிகோ ஐஎஸ்டா தவிர்க்கலாம். இப்போது அவற்றை தட்டு மீது வைத்து மேலே ஸ்ட்ராபெர்ரி கிரீம் தடவி. இதோ சாண்ட்விச். நான் ஒன்றிற்கு பிறகு ஒன்று அடுக்கவிருக்கிறேன். எனவே இது சாண்ட்விச்சாக இருக்காது, இது கேக்காக இருக்கிறது. சிறந்த ஐடியா இல்லையா? முடிஞ்சிட்டதா? போயிலா ஏதோ ஒன்றில்ல. ஓ அது சரி, மேலே கிரீமால் அலங்காரம். ஓஹோ, நான் அது செய்தேன். நான் சுவைக்கிறேன். ஆஹா, குறைந்தபட்சம் நான் உயிருடன் இருக்கிறேன். ஆனால் நான் எதையும் முயற்சி செய்யவில்லை. ஓ நாளை, குறைந்தபட்சம் நான் சுத்தமாக இருக்கிறேன். ஆனால் என் சிகிச்சை அப்படி இல்லை. சரி, அது எப்படி இருந்த போதும் முயற்சி செய்வோம். இது ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு ருசியானது. சரி குவெண்டின், இனி உன் வரிசை. நீங்க சரி, நான் யோசிக்கிறேன். ஓ, எனக்கு ஒரு புழுதியான யோசனை உண்டு. நான் கிரீமை எடுத்து அதை பிணைத்து இப்போது அப்படியே ஸ்ட்ராபெரியில் குத்தி பிழிகிறேன். பாருங்கள், ஸ்ட்ராபெரி நிரம்பி பெரியதாகிறது. வெறித்தனமா வாயா வாங்கு. ஓ, அது வெடித்து விட்டது. ஆஹா, இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது பெண்களே. சரிதானே? இப்போது நாங்கள்